சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று உன் அப்பா நீ உயிராக நேசிக்கும் ஒரு உறவை பற்றிய உண்மையை உனக்கு சொல்வதற்காக வந்திருக்கின்றேன். உயிராக நினைக்கின்ற உயிரை பற்றி எல்லா விஷயங்களும் எனக்கு தெரியுமே. உங்களுக்கு அப்படி என்ன தெரியாத விஷயம் தெரிந்துவிடப் போகிறது? நீ எனக்கு அப்படி என்ன சொல்லிவிடப் போகிறாய் என்று கேட்கிறாய் அல்லவா? ஒரு ஆர்வத்தில்தான் நானும் இப்பொழுதே உயிரான உறவு என்றால் எங்களுக்கு எந்த ஒரு தெளிவு மறைவுகளும் ஒளிவு மறைவுகளும் இல்லை என்று நான் நம்புகிறேன். அந்த நம்பிக்கையில் இப்பொழுது நீ சொல்ல வருவது எனக்கு தெரிந்த விஷயமாகத்தான் இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் என்று சொல்கிறாய் அல்லவா? உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்கள் எல்லாமே உனக்கு 100% தெரிந்தே இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. நினைத்து கொண்டிருக்கிறாய் உனக்கு எல்லாம் தெரியும் என்று. ஆனால் உன்னை சுற்றி நடக்கின்ற சில விஷயங்கள் நீ அறிந்திருக்கவில்லை. எதை பற்றி தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் எல்லாவற்றையும் நன்கு அறிந்தது உன் அப்பா நான் அல்லவா? எனக்கு தெரிந்த ஒரு விஷயத்தை உன்னிடம் சொல்லிவிட வந்தேன். அது உனக்கு தெரியவில்லை என்றால் உனக்கு சொல்லிவிட வேண்டும் அல்லவா? ஏனென்றால் இது உன்னுடைய வாழ்க்கை சம்பந்தமானது. அதனால்தான் என் குழந்தைக்கு இன்று அதனை தெரிவிக்க வேண்டும் என்று உன் அப்பா நான் வந்திருக்கின்றேன். இப்பொழுது உனக்கு சற்று பதற்றம் வந்துவிட்டது. ஏதோ நமக்கு தெரியாத ஒரு விஷயம் நம் உறவை பற்றி என்று அப்பா சொல்லிவிட்டார்களே. நமக்கு ஏதேனும் மனதிற்கு வேதனைப்படுகின்ற வகையில் தவறான ஏதாவது ஒரு விஷயத்தை அப்பா சொல்லிவிட்டால் நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாது. ஏனென்றால் இது நம்முடைய வாழ்க்கை. இதில் பிரச்சனைகள் இருந்தால் நம்மால் அதை விட்டுவிட்டு வேறு எங்கும் செல்ல முடியாதே என்று என் குழந்தை நினைக்கிறாய் அல்லவா? நீ பதற்றப்படுகிற அளவிற்கு எந்த விதமான பிரச்சனைகளும் இங்கு இல்லை. உன் அப்பா உனக்கு ஒரு உண்மையைத்தான் சொல்ல வந்திருக்கின்றேன். அந்த உண்மை என்னவென்று தெரிந்து கொண்ட பிறகு இதை நீ பயப்பட வேண்டிய விஷயமோ அல்லது சந்தோஷப்பட வேண்டிய விஷயமோ என்று சிந்தித்து கொள்ள வேண்டும். உன்னுடைய துணை மீது நீ உயிரையே வைத்திருக்கின்றாய். அவர்கள் உன்னை பற்றி சில விஷயங்களை என் முன்னால் வந்து சொல்லி கொண்டிருந்தார். எப்படி என்னிடத்தில் வந்து வேண்டுதல் வைக்கும் பொழுது எல்லாவற்றையும் சொல்கிறாயோ அதுபோலத்தான் அவர்களும் என்னிடத்தில் வந்து உன்னை பற்றிய சில விஷயங்களை சொல்லி வேண்டிக் கொண்டார். அவர்கள் மீது வைத்திருக்கின்ற அன்பு உன்னை விட மிக பெரியது என்பதை நான் அப்பொழுதுதான் புரிந்து கொண்டேன். உயிரான உறவு என்று சொல்லும் பொழுதே நீ புரிந்து கொள்ள வேண்டாமா? உன் அப்பா அவர்கள் உன்னை பற்றி என்ன நினைத்தார்கள் என்பதை புரிந்து கொண்டு வந்திருக்கிறாய் என்று. என் அன்பு குழந்தையே, உயிரான உறவு உன்னுடைய வாழ்க்கையில் உனக்காக சில விஷயங்களை செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நினைவுகள் என்ன தெரியுமா? நீ ஆசைப்பட்டதை எல்லாம் உனக்கு வாழ்க்கையில் முழுமையாக கொடுக்க வேண்டும். எது கேட்டாலும் இல்லை என்று ஒருபொழுதும் சொல்லிவிடக்கூடாது. அது போன்ற ஒரு சூழ்நிலையை எனக்கு ஒருபொழுதும் கொடுத்து விடாதீர்கள் அப்பா என்று என்னிடத்தில் கேட்டார்கள். அது மட்டுமல்ல, எப்பொழுதுமே உன்னை பற்றிய எண்ணங்கள் அவர் மனதிலேயே இருந்து கொண்டே தான் இருக்கிறது. உன் துணைக்கு உன்னுடைய வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும். தன்னை நம்பி வந்தால் அவர்கள் வாழ்க்கையில் எந்த கஷ்டங்களும் இருக்கக்கூடாது. ஒரு நாளும் நான் அந்த பழிச்சொல்லுக்கு ஆளாகி நின்றுவிடக்கூடாது என்று உனக்காக வேண்டிக் கொண்டார். எதற்காக இவரை நாம் உயிராக நினைத்தோம் என்று ஒரு நாளும் நினைத்துவிடக்கூடாது என்று அங்கே அவர் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறார். அவர்களுடைய வருத்தத்திலும் வேதனையிலும் ஒரு நியாயம் இருக்கின்றது. காரணம், அவர்களுடைய சூழ்நிலை தற்சமயம் சரியானதாக இல்லை. பொருளாதாரத்தில் சற்று பின்தங்கி இருப்பதால் அவர்கள் உன்னை திருப்திப்படுத்த முடியாதோ என்று நினைக்கிறார்கள். உன்னை நல்லபடியாக வசதியாக வாழ வைக்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்கள் மனம் முழுவதும் இருந்து கொண்டிருக்கின்றது. எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் பொருளாதார சிக்கலில் நாம் அவர்களை வாழ்க்கைக்குள் கொண்டு வந்து விட்டால் நம்மால் அவர்களுக்கு மிகப்பெரிய கஷ்டம் வந்துவிடுமோ என்று நினைத்து வருந்துகிறார்கள். அதனால் இப்பொழுது எந்த முடிவுகளும் தெளிவாக எடுத்துவிடக்கூடாது என்பதற்காக உன்னிடத்திலே சிறிது இடைவெளியை பின்பற்றி வருகிறார்கள். ஏனென்றால் அதிகபட்சமாக நெருங்கும் பொழுது எல்லாம் உடனடியாக நீ ஏதேனும் ஒரு முடிவை எடுக்க சொல்லிவிடுவாயோ என்ற பயம் அவர்களுக்குள் இருந்து கொண்டிருக்கிறது. உன் அப்பா சொல்ல வருவது என்னவென்று உனக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். ஆனால் என் குழந்தை, நீ மிகவும் புத்திசாலியான குழந்தை அல்லவா? அவருடைய கஷ்டங்களை எல்லாம் உணர்ந்துத்தான் இருக்கிறாய் என்பதை அவர்கள் இன்னும் சரியாக உணரவில்லை. அதற்கு காரணம், சில நேரங்களில் நீ நடந்து கொண்ட விதம் அப்படி இருந்திருக்கிறது. அவர்களுக்கு பொருளாதாரத்தை சார்ந்த மிகப்பெரிய பயத்தை பிரித்து விட்டது. ஆனால் நீ அப்படி அல்ல. தேவை எங்கு இருக்கிறதோ அதை பொறுத்தே வாழ்க்கை நடத்த முடியும் என்ற நம்பிக்கை கொண்ட குழந்தை என்பதை அவருக்கு நீ நிரூபித்து காட்ட வேண்டிய கட்டாயத்தில் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறாய். ஆடம்பரமான செலவுகளோ ஆடம்பரமான வாழ்க்கைக்கோ நீ ஆசைப்படவில்லை என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீ ஆடம்பரமாக வருகிறாய் என்று வேதனைப்படவில்லை. அதை செய்து கொடுக்கக்கூடிய திறமை தனக்கு இருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்களே தவிர அவர்கள் மனதில் உன்னை பற்றியே
எந்த விதமான தவறான எண்ணங்களும் இல்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நீ ஆசைப்பட்டாலும் அது தவறில்லை என்று தான் அவர்கள் நினைக்கிறார்கள். ஏனென்றால் அவர் உன் மீது வைத்திருக்கின்ற அன்பு அத்தனை பெரிதல்லவா. உன் மீது காதல் மட்டுமல்ல, உயிரையே வைத்திருக்கிறார்கள் என்றால் உனக்காக என்ன வேண்டுமானாலும் செய்வதற்கு துணிந்து நிற்பார்கள் அல்லவா. இது போன்ற குணங்களை கொண்ட ஒரு வாழ்க்கை துணை, உனக்கு உயிராக நினைக்கின்ற துணை கிடைப்பது என்பது மிகவும் அரிய விஷயம். இது உனக்கு இன்று கிடைத்திருக்கிறது என்றால் நீ அதை சரியாக காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். அவர்களுக்கு உன் மீது இருக்கின்ற அன்பு ஒரு சிறிதளவு கூட கள்ளம் கபடம் இல்லாத அன்பு. அதை சந்தேகப்படுவதற்கு எந்த விதமான காரணங்களும் கிடையாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கையில் உனக்கென்று நான் கொடுத்த பல நல்ல விஷயங்களில் இது முக்கியமான முதன்மையான விஷயம் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அதுவே எனக்கு போதும். தனக்கென்று அங்கே ஒரு உண்மையான அன்பு கிடைக்காமல் எத்தனையோ பேர் தவித்து கொண்டிருக்கிறார்கள். அப்பேற்பட்ட சூழ்நிலையில் என் குழந்தையே, உனக்கு கிடைத்திருக்கின்ற அன்பு எந்த நேரமும் உன்னை பற்றி நினைக்கின்ற அன்பாக அல்லவா இருக்கிறது. உன் வாழ்க்கையை பற்றியும் உன்னுடைய ஆசைகளை பற்றியும் உன்னுடைய கனவுகளை பற்றியும் அங்கே அதிகமாக சிந்திக்கின்ற அன்பாக அல்லவா இருக்கிறது. இது போன்ற ஒரு அன்பு எல்லோருக்கும் கிடைத்து விடாது. உனக்கு இந்த அப்பாவின் ஆசீர்வாதத்தோடு இந்த அன்பும் கிடைத்திருக்கிறது என்றால் அதை நீ பத்திரமாக பாதுகாத்து கொள்ள வேண்டும் அல்லவா. இது உன் வாழ்க்கையில் உனக்கென்று நான் கொடுக்க நினைப்பது எல்லாமே இந்த வாழ்க்கை உனக்கு அழகாக இருக்க வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதை மட்டுமே முடிவாக கொண்டது. அதுவே உனக்கு கிடைத்துவிட்டது என்றால் இனிமேல் நீ எதற்காகவும் பயப்பட வேண்டாம். தெய்வத்தின் ஆசீர்வாதமும் உண்மையான அன்பும் துணையும் நீ பெற்றிருக்கிறாய். அப்படியென்றால் இனி என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த உறவுகளை நீ பத்திரமாக பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதனால் எதற்காகவும் கலங்காதே, எதை நினைத்து மருந்தாதே. நான் உன்னோடு இருக்கிறேன். நான் உனக்காக இருந்து அனைத்து முயற்சிகளையும் உனக்கு வெற்றிகரமாக நான் மாற்றித்தர போகிறேன். என் அன்பு குழந்தையே, நீ நல்லதையே நினைக்கவும் உன் வாழ்வில் நடந்தே நடக்கும். உன்னை பற்றி அவர்களுடைய எண்ணங்கள் தவறானது என்பதை நீ நிரூபித்து காட்ட வேண்டும். எந்த ஒரு சூழ்நிலையும் எந்த ஒரு கஷ்டத்திலும் கை கொடுக்க முடியும். என்னால் எந்த கஷ்டங்களும் ஒருபொழுதும் வந்துவிடாது என்பது போன்ற நடவடிக்கைகளை நீ அவர்களுக்கு உணர்த்த வேண்டும். வாழ்க்கையில் என்னாலும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். உனக்கு ஆனதை நான் சரியாக தேர்ந்தெடுத்து உன் கைகளிலே கொடுத்து விட்டேன். இனி நீ அதை பாதுகாப்பதும் விட்டு விடுவதும் உன்னுடைய கையில் தான் இருக்கிறது. அவர்கள் மனதில் இருக்கின்ற உண்மை உன் மீது கொண்டிருக்கும் எப்பொழுதும் உச்சபட்ச அன்பினை வெளிக்காட்டிக் கொள்ள வேண்டுமே தவிர ஒருபொழுதும் அந்த அன்பினை நீ இழந்துவிடக்கூடாது. வாழ்க்கையில் உண்மையான அன்பு, பாசம், அக்கறை எல்லாம் கிடைக்காமல் எத்தனையோ பேர் காயப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரம் உன் வாழ்க்கையை நீ தொலைத்து விடாதே. உன்னுடைய ஆசைகளைத்தான் அப்பா நான் நிறைவேற்றப் போகிறேன். இதை நீ புரிந்து கொண்டால் இந்த வாழ்க்கையை உனக்கு வெற்றி தந்துவிடும். அவர்கள் மனதில் இருக்கின்ற அந்த பயம் உன் மீது கொண்டிருக்கின்ற உச்சபட்ச அன்பினை தான் வெளிக்காட்டுகிறது. இதனை நீ புரிந்து கொண்டால் இந்த வாழ்க்கை உனக்கு சந்தோஷமாக மாறிவிடும். எல்லோருக்கும் எல்லாம் தெரிந்தது போல இருந்தாலும் இது போன்ற சில விஷயங்கள் தெரியாமல் இருக்கின்றதல்லவா. இனியாவது என் குழந்தை இதனை உணர்ந்து கொண்டால் போதும். இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கஷ்டம் என்பது வராது. இனி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை துயரங்கள் வந்தாலும் அதையெல்லாம் மிக எளிமையாக கடந்து வரவும் ஜெயித்து வரவும் அத்தனை திறங்களையும் நான் உனக்கு கொடுக்கப் போகிறேன். உன் வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையும் துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த சாயப்பா கொண்டு வந்து கொடுக்கப் போகிறேன். அது மட்டுமல்ல, நீ இன்னொரு விஷயத்தையும் உனக்குள்ளே பழகிக்கொள்ள வேண்டும். அது என்ன தெரியுமா? உன்னிடத்திலே புன்னகையையும் மௌனத்தையும் நீ எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் பல பிரச்சனைகளை எல்லாம் கடந்து வருவதற்கு இந்த இரண்டுமே உனக்கு ஆயுதங்களாக பயன்பட போகிறது. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய அழகான புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும். அதே சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டு வராமல் தடுத்துவிடும். சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே சில பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும். உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையும் மாற்றிவிடும். அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கு, அந்த பிரச்சனைகளை உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும், உன்னை சோதித்து பார்ப்பவர்களுக்கும், உன்னை தேடி கோபமடைய செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று விட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும். அதனால் இந்த இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்து விடாதே. இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கு நிரந்தரம் கிடையாது. ஆனால் இந்த வாழ்க்கை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும். அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டுமென்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டும் அல்லவா.
அப்படிப்பட்ட வெற்றி தான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது. உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடியப் போகிறது. இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப்போகிறாய். ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப்போகிறாய் என்பதனை மறந்து விடாதே. இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது. நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகிறது. அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன் சாய் அப்பாவின் பொறுப்பு என்பதனை மறந்து விடாதே. எல்லாம் நன்மைக்கே. ஓம் சாய்ராம். நன்றி. வணக்கம்.